அவர் சார் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ராங்காக பேசக்கூடிய ஒரு மனிதர், நல்ல ஒரு ஆக்சுவலாக யாருக்கும் பயப்பட மாட்டார். அவர் வந்து ஐசரி கணேஷோட தாய் மாமன். ஸோ ஐசரி கணேஷ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு பணத்தால். சொல்லியிருக்காரு, மாமா நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்கன்னா. அவர் அதையும் கேட்கல. இவர் பணத்தால் சேர்த்தார நம்மளுக்கு தெரியாது, பாவம் நல்ல மனுஷன். அவங்க குடும்பத்தில் ஏதோ ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, அப்பா பற்றி ரொம்ப தவறாக சொல்ல. அப்படிலாம் அவர் ஆக்சுவலாக தப்பான ஆளே கிடையாது, அவர் சாக வேண்டிய ஆள் கிடையாது. அவர் இருந்திருந்தாருன்னா ஐசரி கணேஷே ஹெல்ப் பண்ணுவார். அவர்கிட்ட என்னென்ன தம்பி, பணம் வாங்கினவன் எவனுமே அவருக்கு பணம் திருப்பி தரல. எனக்கு கூட நிறைய பேர் திருப்பி தரல. அவன் நான் தற்கொலை விடுற அளவுக்கு முட்டாள் கிடையாது. பட் யாருமே பணத்தை வாங்குவாங்களே தவிர வந்து திருப்பி கொடுக்குறதில்ல தம்பி. அப்படி இருக்கல ஒரு மனுஷன் எவ்வளோ தான் தாங்க முடியும். அவர் வயசு 85. ஸோ அதனால் அவர் வந்து மனசு உடஞ்சி ப்ராபப்ளி அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ரொம்ப ஒரு சங்கட்டமான ஒரு நியூஸு. யாருக்கும் இந்த மாதிரி ஒரு முடிவு வரக்கூடாது, யாரும் தற்கொலை பண்ணிக்கூடாது தம்பி. வாழ்க்கைங்கிறது ஃபைட் பண்ணுறது தானே. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனைக்கு நான் டெய்லி தற்கொலை பண்ணிக்கணும். அப்படிலாம் பண்ணிக்க முடியுமா என்ன? வாழ்க்கைன்னா பிரச்சனை இருக்கும். பிரச்சனை எப்படி, ஹவு டு வி ஹேண்டில் த சிச்சுவேஷன், ஹவு டு வி கம் அவுட் தட், அப்படி தான் பார்க்கணுமே தவிர. ஸோ இளைஞர்கள் நான் சொல்கிறது என்னென்னா, நான் பெரிய ஞானி இல்லை, அரிஸ்டாட்டில் கிடையாது. என்னை பொறுத்தவரை எல்லாம் தன்னம்பிக்கையோடு இருங்கப்பா. எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஸோ அதை நோக்கி நீ ட்ராவல் பண்ணிங்கன்னா, அதாவது பிரச்சனை ஷுட் நாட் டேக் அன் அப்பர் ஹேண்ட். நீ வந்து தன்னம்பிக்கையோட போராட்டம் நடத்தி தான் ஜெயிக்கணும். அப்படி கொளத்தூர் பாபு கேட்டரிங் உயர்தர உணவு சேவையில் ஒரு புதிய உச்சம்.